அனைவருக்கும் வணக்கம். நீதிக்கதை போட்டி 3 மூதுரை 26வது பாடல். கற்றோர் சிறப்பு. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. 20 வருடத்திற்கு முன்பு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்தவர்கள் வண்ணன் இலவனும் மதிவாணனும். இருவரும் தமிழ் மேல் மிக்க ஆர்வம் உடையவர்கள், நெருங்கிய தோழர்கள். இருவரும் படிக்கும் காலத்தில் தமிழை நன்கு ஆராய்ந்து மிகவும் ரசித்து தமிழ் படிப்பார்கள். வண்ணன் இலவன் படிக்கும் பொழுதே மாணவர் சங்கத்தில் சேர்ந்தார். கல்லூரி தேர்தலில் போட்டியிட்டு மாணவர் சங்க தலைவனானார். அப்படியே படித்து முடித்த பின் அரசியல் ஆர்வத்தாலும் தன் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடும் அரசியலில் ஈடுபட்டு விட்டார். சில காலம் சென்ற பின் தான் சேர்ந்த கட்சியின் செல்வாக்காலும் நற்பெயராலும் தேர்தலில் நின்று அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிவிட்டார். வண்ணன் இலவன் எம்எல்ஏ ஆகிவிட்டார். மதிவாணனோ பிஏ முடித்துவிட்டு எம்ஏ எம்ஃபில் என்று தமிழ் மொழியை நன்கு கற்று கல்லூரியில் பேராசிரியர் ஆகிவிட்டார். பேராசிரியர் ஆனதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் எழுத்தாக பதிவிட்டு எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் தன் தமிழ் திறமையால் பன்முக திறமை உள்ளவராக இருந்தார். இருவரும் தத்தம் தொழிலில் புகழ் பெற்றவராக ஆனார்கள். இருவரும் தொடர்பு கொள்ளத்தான் நேரமில்லாமல் மனதில் தங்கள் நட்பை பதிய வைத்து கொண்டு இருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு தடவை எதிர்பாராத விதமாக ஒரு விமான பயணத்தில் அடுத்தடுத்த இருக்கையில் அமரும்படி நேர்ந்தது. வண்ணன் இலவனும் மதிவாணனும் இருவருக்கும் மிக்க மகிழ்ச்சி தன் நண்பரை பார்த்தது. வண்ணன் இலவன் வரும் பொழுதே, விமான நிலையத்துக்கு வரும் பொழுதே அவருக்கு முன்பு ஒரு வாகனம், பின்பு ஒரு காவலர் வாகனம், அதற்கு பின்னார்கள் நிறைய வாகனங்களில் தொண்டர்கள் என்று புடைசூழ விமான நிலையத்திற்கு வந்தார். இதை கண்ட மதிவாணன், யாரோ அரசியல்வாதி வருகிறார் போலும் இந்த விமான பயணத்திற்கு என்று நினைத்து கொண்டு வந்தார். ஆனால் அது தன்னுடைய நண்பன் என்று தெரிந்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். விமான பயணத்தில் இருவரும் மூச்சு கூட விடாமல் தன்னுடைய பழைய கல்லூரி வாழ்க்கைகள், அதில் நடந்த இனிமையான அனுபவங்கள், தற்போது தங்களுடைய வாழ்க்கை, அதில் உள்ள அனுபவங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள், தாங்கள் சந்திக்கும் வித்தியாசமான மனிதர்கள், தன் குடும்பம், தாங்கள் போராடும் பிரச்சனைகள், இப்படி பல விஷயங்களையும் பல கோணங்களில் பேசிக்கொண்டே வந்தார்கள். அப்போது மதிவாணன், உன்னால் நான் பேச்சை கேட்பதற்கெல்லாம் ஊரில் வர நேரமில்லை. இங்கு வெளிநாட்டிலாவது உனக்கு நேரம் இருந்தால் நாளை வந்து கேட்கலாம் வா என்று அழைப்பு விடுத்தார். வண்ணன் இலவனும் சரி வருகிறேன், முடிந்தால் அவசியம் வருகிறேன் என்று கூறினார். இருவரும் விமான பயணம் முடிந்து இறங்குகிறார்கள். வண்ணன் இலவனை அங்கே ரொம்ப பேருக்கு தெரியல, எம்எல்ஏன்னு அவருக்கு தெரியல. அவர் இறங்கி தன்னோட உறவினர் கொண்டு வந்த காரில் ஏற போகிறாரு. அப்போ மதிவாணனை வரவேற்க வெளிநாடு வாழ் தமிழர்கள் சங்கத்தோட சார்பில் மாலை மரியாதையோடு எல்லாரும் நிற்கிறாங்க. அவரை கைத்தட்டி மாலை போட்டு அவரை ரொம்ப மரியாதையாக காரில் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம நண்பன் படித்ததுனால அவருக்கு இவ்வளோ பெருமை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிடுறார். மறுநாள் தன்னோட உறவினரையும் கூட்டுக்கிட்டு அவர் சொன்ன அந்த இடத்துக்கு, விழா நடக்கிற இடத்துக்கு போகிறார். மண்டபம் கொள்ளாமல் ஒரே கூட்டம், மக்கள் கூட்டம் அலைமோதுது அந்த இடத்துக்கு. எல்லாரும் டிக்கெட் வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு. கூட்டத்துக்குள்ளேயும் வண்ணன் இலவனை மதிவாணன் பார்த்துட்றாரு. அவரை முதல் சீட்டில் முன்னாடி வரிசையில் உட்கார வச்சிட்றாரு. மதிவாணன் அப்புறம் பேச தொடங்குறாரு. தமிழோட பெருமை, கம்பராமாயணத்தோட பெருமை, கம்பரின் அறிவு கூர்மை, அயோத்தியின் அழகு, தசரதரோட வீரம், ராமர் மற்றும் தம்பியர்களோட குழந்தை பருவங்கள், சீதாதேவியின் கதை, இப்படி அழகு தமிழில் அடுக்கடுக்காய் சொற்களை போட்டு மிக அற்புதமாய் கம்பராமாயண கதையை அங்கு சொல்கிறார். ஒரே கைத்தட்டல் கேட்டவண்ணம் இருக்கிறது. கூட்டம் குறையாமல் அனைவரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது வண்ணன் இலவனுக்கு தோன்றுகிறது, மூதுரையில் சொன்னபடி கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது என்று நினைக்கிறார். இப்பாறாக கூட்டம் இனிமையாக முடிந்த பின்
முடியும் வரை இருந்துவிட்டு வண்ணநிலவன் மதிவாணனிடம் தன்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு கிளம்பினார். இப்படி அல்ல அல்ல குறையாததும் கொடுக்க கொடுக்க குறையாததும் எங்கு சென்றாலும் சிறப்பை தருவதுமாகிய இந்த கல்வி செல்வத்தை அனைவரும் எப்பாடு பட்டேனும் கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் மூதுரை இந்த பாடலை கூறியிருக்கிறது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்றி, வணக்கம்.